அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானீஸ் ஷிஃபான் கப் கேக் ரெசிபி தான். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டுக்கு நாம் எக்கு ஒயிட்டு செப்பரேட்டாகவும் எக் யோக் எல்லாம் செப்பரேட்டாகவும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டுக்கு எக் யோக்ஸை சேர்த்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணியே இதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே பாலையும் சேர்த்துக்கலாம். நான் இதோட அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு எல்லா அளவுமே கிராம் கணக்கில் கொடுக்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். நம்ம எந்த வித வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், அப்படி ஏதாவது வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா கலந்து ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா ஃபோமியாக வரங்காட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஷிஃபான் கப் கேக்கை செய்ய போகிறேன். அதுக்காக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 1 டீஸ்பூனும் ரெட் ஃபுட் கலரிங் 3 drops அப்படி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கப் கேக் நல்லா சாஃப்டாக, நல்லா ஸ்பாஞ்சியாக, மொய்ஸ்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக பண்ணுற கப் கேக்கை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூடவே எடுத்து வச்சுக்கிற மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் அப்புறம் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கப் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இது 12 வச்ச கப் கேக் ட்ரே தான், 12 ஹோல் வச்சது. இதில் நான் கப் கேக் லைனர்ஸ் எல்லாம் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 4 எக் ஒயிட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நான் இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நான் ஹேண்ட் மிக்சரில் தான் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் டிஸ்கை வச்சு யூஸ் பண்ணால் கிடைக்காது. நல்லா ஃபோமியாக இப்போ நாம் எடுத்து வச்சுக்கிற சுகரையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற சுகர் கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தால் பிளெண்ட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் எடுக்கலாம். நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வர மட்டும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் மிஞ்ச சீனியையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் அது கூடவே அந்த எக் ஒயிட்ஸை நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணியிருந்த மிக்சரோட சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி கப் கேக் லைனர்ஸில் 90% வரங்க மட்டும் நிரப்பி எடுத்துக்கிட்டேன். இதை 110 பாகை செல்சியஸில் நான் இந்த கப் கேக்ஸை 110 பாகை செல்சியஸில் 40 மினிட்ஸும் 160 பாகை செல்சியஸில் 10 மினிட்ஸும் பேக் பண்ணியிருந்தேன். இதுக்கு நான் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எட் பண்ணி தான் ஸ்ப்ரிங்கிள்ஸும் எட் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் செஞ்ச இந்த அளவுக்கு 17 கப் கேக்ஸ் கிடைச்சிச்சு. எனக்கு ஆர்டர் 15 கப் கேக்ஸ் தான்.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்து போடுறேன், போடுறதுக்கு நான் இது ஸ்ட்ராபெரி